எபிசோட் 165. இந்த பொண்ணு யாருன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா என்றார் போலீஸ். எனக்கு இது யாருன்னே தெரியாது சார் என்றார் ஜார்ஜ். அது எப்படி? இந்த லேப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது உங்களுக்கும் தெரியாம எப்படி இந்த மரணம் நடந்திருக்க முடியும்? லேபோட கீ உங்ககிட்ட தானே இருக்கு என்றார் போலீஸ். ஜார்ஜுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, சொல்லுங்க மிஸ்டர் ஜார்ஜ், உங்களுக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்க வாய்ப்பில்லையே. லேப் சாவி உங்க ஒருத்தர்கிட்ட தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு பூட்டி இருந்த லேபுக்குள்ள செத்து போய் கிடக்குறா. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்று அவரை ஒரு குற்றவாளி போல அனைவரும் சுற்றி நின்று விசாரித்து கொண்டிருந்தார்கள். ஜார்ஜின் சந்தேகம் முழுவதுமாக தாட்சாயினியின் பக்கம் திரும்பி இருந்தது. ஏனெனில் சாவியை ஜார்ஜ் தாட்சாயினியிடம் கொடுத்திருந்தார். மாலையில் காலேஜ் முடியும் போது அவள்தான் கதவை பூட்டிவிட்டு வருவாள். அவளுக்கு ரத்தம் தேவைப்படும் போது லேபுக்குள் நுழைந்து எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று அவளிடம் ஒரு சாவியை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் இந்த விஷயத்தை அவர் போலீசிடம் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. ஆமா, சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு எப்படி செத்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். நேத்து நான் லேப் பூட்டிட்டு போகும்போது உள்ள யாருமே இல்லை. ஆனா எப்படி இப்படி ஆச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல என்றார். அதன் பிறகு சந்தேகத்தின் பேரில் ஜார்ஜை போலீசார் அழைத்து சென்றார்கள். ஜார்ஜ் ஜீப்பில் ஏறும்போது மாணவர்கள் அனைவரும் பீதியோடு அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜார்ஜ் ஜீப்பில் அமர்ந்தபடி கூட்டத்தை திரும்பி பார்த்தார். அங்கே கூட்டத்தோடு கூட்டமாக தாட்சாயினியும் நின்று கொண்டிருந்தாள். ஜீப் புறப்பட்டது. அவளை விரக்தியோடு பார்த்தபடி அங்கிருந்து மறைந்து விட்டார். கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரிக்கப்பட்டார். ஆனால் இந்த 2 மாதங்களில் கல்லூரியில் மேலும் பல மர்ம கொலைகள் நடந்தது. அதனால் இந்த கொலைகளுக்கும் ஜார்ஜுக்கும் சம்பந்தமில்லை என்பதை புரிந்து கொண்ட போலீஸ் அவரை குற்றமற்றவராக கருதி விடுதலை செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த கொலைகள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக தாட்சாயினிதான் காரணமாக இருக்க முடியும் என்பதை உறுதியாக நம்பிய ஜார்ஜ் மிகவும் கோபத்தோடு வீடு திரும்பினார். வீட்டுக்குள் நுழைந்த ஜார்ஜ் தாட்சாயினியை கண்டு அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஏனெனில் தாட்சாயினி முடியெல்லாம் நரைத்து வயதான தோற்றத்தில் மிகவும் சோர்வாக கட்டிலில் படுத்திருந்தாள். அவளால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. அவளது உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. தோலெல்லாம் சுருங்கிவிட்டது. அவளை அப்படி ஒரு நிலையில் கண்டவுடன் ப்ரொஃபசர் பதறி அடித்துக்கொண்டு அவளிடம் ஓடினார். தாட்சாயினி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஆயிட்ட என்று கண்ணீரோடு கேட்டார். ஜார்ஜுக்கு அவள் மீது இருந்த கோபம் எல்லாம் நொடி பொழுதில் மறந்துவிட்டது. அவளது நிலை அவரை மிகவும் கலக்கமடைய செய்தது. அவள் தடுமாற்றத்தோடு பதிலளித்தார். ஜார்ஜ், வந்துட்டீங்களா ஜார்ஜ்? நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லதான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன் என்றாள். ஜார்ஜ் கண்ணீரோடு அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். போலீஸ்காரங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது என்ன சந்தேகத்தோட ஒரு பார்வை பார்த்தீங்க. அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன் ஜார்ஜ். காலேஜில் நடந்த கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜார்ஜ். அதனால இந்த 2 மாசத்துல நான் வீட்டை விட்டு வெளியில போகவே இல்லை. அதனால என்னால ரத்தம் குடிக்க முடியல. உங்களோட சந்தேக பார்வை என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னால எந்த வேலையும் பார்க்க முடியல. ரத்தம் குடிக்காததுனால நாளடைவுல நான் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போக முடியாம லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். நீங்க மட்டும் இப்ப வரலனா இன்னும் 2 நாள்ல நான் செத்து போயிருப்பேன் என்றாள். அதை கேட்டு ஜார்ஜ் விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டான். ஐயோ, அப்படிலாம் சொல்லாத தாட்சாயினி. நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்பு தான். அதுக்காக நீ செத்து போயிடுவியா? என்னை விட்டுட்டு போயிடுவியா என்றார். சரி, இப்போ உன்னை காப்பாத்த என்னதான் வழி என்று கேட்க ப்ரொஃபசர் செம்பியன் புத்தகத்தை புரட்டினார். ஆனால் தாட்சாயினி கதை புத்தகத்தின் அடுத்த சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தது. அதற்கு மேல் பக்கங்கள் இருக்கவில்லை. ஐயோ, இதுக்கு மேல இருக்கிற பேஜஸ் கிழிஞ்சு போயிருக்கே. கரெக்டா நம்ம பிரச்சனைக்கான தீர்வை சொல்ல வரும்போதே இப்படி புத்தகம் கிழிஞ்சு போச்சே. இது என்ன சோதனை?
இப்போ இந்த பக்கத்துல என்ன இருந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று புலம்பினார். ஜார்ஜ் பாண்டிச்சேரியில இருக்கிற மெடிக்கல் காலேஜில் தானே ஒர்க் பண்ணாரு. பேசாம அவரை நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார். மறுநாள் காலையில் ப்ரொஃபசர் பாண்டிச்சேரிக்கு புறப்பட்டார். அங்கே காலேஜுக்கு சென்று அவரை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொண்டு அவரது வீட்டுக்கு சென்றார். அங்கே சென்று பார்த்தபோது அவரது வீடு பூட்டியிருந்தது. ப்ரொஃபசர் செம்பியனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அந்த வீடு வெகு நாட்களாக புழக்கத்தில் இல்லாதது போல் பாழடைந்த நிலையில் இருந்தது. அங்கே ஆள் நடமாட்டத்திற்கான அறிகுறியே இருக்கவில்லை. செம்பியன் அதை கண்டவுடன் செய்வதறியாது திகைத்து விட்டார். அவர் அங்கே நின்று கொண்டிருப்பதை அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் வினோதமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தன்னை வித்தியாசமாக பார்ப்பதை கவனித்த செம்பியன் அவர்களிடம் விசாரிக்கலாம் என்று நினைத்தார். அருகில் இருக்கும் ஒரு வீட்டிற்கு சென்று ப்ரொஃபசர் ஜார்ஜை பற்றி விசாரித்தார். அவங்க யாரும் இங்க இல்லைங்க. அவங்க யாரும் இங்க இல்லைங்க. அவர் தனியா வாழ்ந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் தாட்சாயினின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அவளை கொண்டு வந்ததுல இருந்து அவர் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்து நாங்க யாரும் பார்த்ததே இல்லைங்க என்றார் ஒருவர். ஆமா ஆமா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு சில மாசத்துல அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயில இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள இங்க என்னென்னவோ நடந்து போச்சு. அந்த பொண்ணு ஒரு பொண்ணே இல்லைங்க, அவ ஒரு பேய். இப்ப நினைச்சா கூட கொலை நடுங்குது. அவ திடீர்னு ஒரு நாள் வயசான பொம்பளையா மாறிட்டா. வெளியில வந்து நின்னு இங்க விளையாடிட்டு இருக்க பிள்ளைங்களெல்லாம் மிரட்டி அளவப்பா என்றார் மற்றொருவர். அது மட்டும் இல்லைங்க, அவ பார்க்கவே ரொம்ப கொடூரமா மாறிட்டா. அது ஏதோ வித்தியாசமான வியாதின்னு சொல்லி அவளை குணப்படுத்த அவர் அந்த பொண்ணை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு என்றார் இன்னொருவர். எங்க கூட்டிட்டு போனாருன்னு தெரியுமா என்று கேட்க, அந்த பொண்ணோட பிறந்த ஊருக்கு கூட்டிட்டு போறதா ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஊர் கேரளாவில் இருக்குதான் என்றார் ஒருவர். அதுக்கப்புறம் அவங்க இங்க திரும்பி வரவே இல்லையா என்றார் செம்பியன். அவரு திரும்பி வரல, ஆனா அந்த பொண்ணு மட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்துச்சு. ஆனா என்று ஏதோ சொல்ல வந்து சட்டென நிறுத்தி கொண்டார். தொடரும். எபிசோட் 166. அதுக்கப்புறம் அவங்க இங்க திரும்பி வரவே இல்லையா என்றார் செம்பியன். அவரு திரும்பி வரல, ஆனா அந்த பொண்ணு மட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்துச்சு. ஆனா என்று ஏதோ சொல்ல வந்த அந்த நபர் சட்டென பாதியிலே நிறுத்தி கொண்டார். ஆனா என்ன, அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு என்றார் செம்பியன். அந்த பொண்ணுக்கு என்னாச்சா? நல்லா கேட்டீங்க சார். அந்த பொண்ணால எங்களுக்கு என்னாச்சுன்னு வேணா கேளுங்க சார், அதுதான் கரெக்டா இருக்கும். அவ பொண்ணா? அவ பேய், பிசாசு. ராத்திரி இருட்டுனதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு முன்னாடி நடந்து போகவே எல்லாரும் பயப்படுறாங்க சார். நாங்க யாருமே இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டோம் என்றார் இன்னொருவர். அதை கேட்ட செம்பியன் அதிர்ச்சி அடைந்து விட்டார். மற்றொருவர் பேச தொடங்கினார். அட ஆமா சார், அவ திரும்பி வந்து இந்த வீட்டுக்குள்ள போனதை நாங்க எல்லாருமே பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவ வெளியில போறதை நாங்க யாருமே பார்த்ததில்ல. அவ வீட்டுல இருக்காளா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நிறைய மர்மமான கொலைகள் நடக்க ஆரம்பிச்சது. திடீர்னு மக்கள் சாவ ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு முதல்ல எதுவும் தோணல, ஆனா எல்லா கொலைக்கு பக்கத்துலயும் இந்த பொண்ணு இருந்ததுக்கான தடயம் கிடைச்சது. இந்த ஊர்ல மர்மமா இறந்து போனவங்க எல்லாருமே இறந்து போறதுக்கு முன்னாடி இவ கூட போயிருக்கிறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆனா இவ வீட்டை விட்டு வெளியில போறத நாங்க பார்த்ததே இல்லை. இவ உள்ள இருக்கான்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா ஒண்ணு சார், இவ எப்ப என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது. எப்ப வெளியில போறா, எப்ப வீட்டுக்குள்ள வரா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அதுக்கப்புறம் நாங்க தெருக்காரங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த தெரு முனையில தான் அவரோட வீடு. அவர் அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போனாரு. உள்ள போனவரு வெளியில வரும்போது மனநல பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரனா தான் வந்தாரு. அவரை பார்த்ததுல இருந்து யாருக்குமே அந்த வீட்டுக்குள்ள போக தைரியம் வரல. நாங்க யாருமே அந்த வீட்டு பக்கம் கூட போறதில்ல சார். ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து மந்திரம் பண்ணி இந்த வீட்டை வெளியில இருந்து பூட்டிட்டோம். இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு அமானுஷ்ய சக்தி இருந்தா கூட அதால இனி வெளியிலே வர முடியாது. இருந்தாலும் கூட அந்த வீட்டு பக்கம் போறது நல்லது இல்லைன்னு நாங்க அந்த பக்கமே போறதில்ல சார் என்றார் மற்றொரு நபர். செம்பியன் அனைத்து விஷயங்களையும் கவனமாக கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு ப்ரொஃபஸரை சந்திக்க செல்ல கேரளாவுக்கு வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆ சார், நீங்க என்ன விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கீங்க என்றார் ஒருவர். செம்பியன் சில வினாடிகள் ஆழமாக யோசித்துவிட்டு, அவரு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு.
அது சம்பந்தமா சில சந்தேகங்கள் கேட்க தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். செம்பியன் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக கேரளாவில் தாட்சாயினி பிறந்த கிராமத்திற்கே சென்று விட்டார். பேருந்தில் அங்கே சென்று இறங்கினார். அங்கே நின்று கொண்டிருந்த சிலரிடம் அந்த ஊரின் பெயரை சொல்லி அங்கே செல்வதற்கான வழியை விசாரித்தார். ஆனால் அவர்கள் யாருக்கும் வழி சொல்ல தெரியவில்லை. பாஷை புரியாமல் செம்பியன் மிகவும் தடுமாறினார். அவர்கள் பேசும் மொழி செம்பியனுக்கு புரியவில்லை. செம்பியன் பேசும் மொழி அவர்களுக்கு புரியவில்லை. அப்போதுதான் குட்டன் அங்கே வந்தான். செம்பியன் தமிழில் பேசி தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவரிடம் ஓடி வந்தான். சார் சார் சார், நீங்க தமிழா? தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா என்றான். குட்டனின் வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் செம்பியனுக்கு நம்பிக்கையே வந்தது. அப்பாடா, உங்களுக்காச்சும் தமிழ் தெரிஞ்சதே, கடவுள் மாதிரி வந்தீங்க. இல்லைனா எனக்கு பாஷை புரியாம ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். இந்த ஊருக்கு எப்படி போகணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டுக்கொண்டே ஒரு துண்டு காகிதத்தை நீட்டினார். அதை வாங்கி பார்த்துவிட்டு, அட இந்த ஊரு தானே, கவலையை விடுங்க சார், நானே உங்களை கூட்டிட்டு போறேன், போதுமா? நான் கூட அந்த ஊர் தான், இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்க என் கூட வாங்க சார், உங்களை நானே கொண்டு போய் பத்திரமா விட்டுடுறேன் என்றான். அதை கேட்டவுடன் செம்பியனுக்கு மேலும் நிம்மதியாக இருந்தது. குட்டன் சைக்கிளில் அவரை ஏற்றிக்கொண்டு கிளம்பினான். உங்க பேர் என்ன சாரு என்றான். செம்பியன், நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். அது சரி, நீ எப்படி இவ்வளோ சரளமாக தமிழ் பேசுகிற என்றார். நான் தமிழ்நாட்டில் தான் சார் படித்தேன். சின்ன வயசில் எங்கள் சித்தி வீட்டில் தங்கி படித்தேன். அப்போதான் தமிழ் பேச கற்றுக்கிட்டேன் என்றான். நீங்கள் எதுக்கு சார் எங்கள் கிராமத்துக்கு வர்றீங்க? அந்த ஊரில் உங்களுக்கு யார் சார் இருக்காங்க? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்றான். உங்கள் ஊரில் ஜார்ஜ்னு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தரை பார்க்கணும். அந்த பெயரை கேட்டவுடன் அவன் சட்டென சைக்கிளை நிறுத்திவிட்டான். எங்கள் ஊரில் 2-3 ஜார்ஜ் இருக்காங்களே, அதில் நீங்கள் தேடி வந்த ஜார்ஜ் யாரு சார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தான். நான் தேடி வந்த ஆள் கொஞ்சம் வயசான ஆள், காலேஜ் ப்ரொஃபஸர், இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருந்தார் என்றார். அதை கேட்டவுடன் மீண்டும் சைக்கிளை நிறுத்திவிட்டான். இப்போ என்னாச்சு, அதுவும் நீதான்னு சொல்ல போறியா என்ன என்று கிண்டலாக கேட்டார் ப்ரொஃபஸர் செம்பியன். இல்லை சார் என்று சொல்லிக்கொண்டே சைக்கிளை விட்டு கீழே இறங்கினான். அவனை தொடர்ந்து செம்பியனும் இறங்கிவிட்டார். நீங்க உடனே இப்படியே திரும்பி போயிடுங்க சாரு, நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது என்றான். ஏன், எதுக்கு என்ன திரும்பி போக சொல்ற என்றார். சாரே, நீங்க தேடி வந்த ஆளு இப்போ உயிரோடே இல்லை. 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் எங்க கிராமத்துல தான் இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு. நீங்க அவரை தேடி தான் வந்தீங்கன்னு தெரிஞ்சா மக்கள் யாரும் உங்களை ஊருக்குள்ளேயே விடமாட்டாங்க சார் என்றான். அதை கேட்ட செம்பியன் மீண்டும் உடைந்து நொறுங்கி விட்டார். தலையில் கை வைத்து கொண்டு ஒரு ஓரமாக சென்று அமர்ந்து விட்டார். அவரது வெளிப்பாட்டை பார்க்கும்போது அவருக்கு ஜார்ஜை கட்டாயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னோட கடைசி நம்பிக்கையா தான் நான் அவரை தேடி வந்தேன். ஆனா என் நம்பிக்கை எல்லாமே வீணா போச்சு என்று அழுது புலம்பினார். சாரே, அழுவாத சாரு, உன்னை இப்படி பார்க்கவே பாவமா இருக்கு சாரு. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்கிட்ட சொல்ல முடியும்னா சொல்லு, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் என்று அக்கறையோடு கேட்டான். எனக்குன்னு யாருமே கிடையாது. ரொம்ப நாள் நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்குன்னு ஒரு உறவு கிடைச்சது. ஆனா அதுவும் இப்ப என் கையை விட்டு போயிடும் போல இருக்கே. அதுக்கு தீர்வு கேட்க தான் நான் ஜார்ஜை தேடி வந்தேன். அவரால் மட்டும்தான் என்னோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். ஆனா அவரு, இப்ப நான் யாருக்கிட்ட போய் இதுக்கான விடையெல்லாம் கேட்பேன் என்று சொல்லி அழுதார். கவலைப்படாத சாரே, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். பிரச்சனையை கொடுக்கிற கடவுள் தான் அதுக்கான தீர்ப்பையும் கொடுப்பாரு. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா பாரத்தை எல்லாம் இறக்கி அவன் தலை மேல போடு. என்ன நம்பி என் கூட வா, உன் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிக்கலாம் என்று ஆறுதல் கூறி அவரை மீண்டும் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு ஊருக்குள் சென்றான். நீ ஒன்றும் கவலைப்படாத சாரு, நம்ம ஊர்ல ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நீ என்ன பிரச்சனையை சொன்னாலும் ஈஸியா சரி கட்டிடுவாரு. நாளை காலையில நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். மற்ற விஷயங்களை அவர் பார்த்துப்பாரு என்றான். என்று அரைமனதாக தலையசைத்தார் செம்பியன். மறுநாள் குட்டன் சொன்னபடியே செம்பியனை ஒரு மந்திரவாதியிடம் அழைத்து சென்றான். செம்பியன் தனது பிரச்சனைகளை மனம் விட்டு அந்த மந்திரவாதியிடம் கூறினான். நல்லது, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க.
உன்னோட பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் விபரீதமான முயற்சி. உனக்கு சம்மதம்னா செஞ்சிடலாம் என்றார். தொடரும். எபிசோட் 167. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க என்றார். உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே நபர் அந்த ஜார்ஜ் மட்டும்தான். ஆனா அவரும் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்றீங்க. அதே நேரம் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே நபர் அந்த ஜார்ஜ் மட்டும்தான். ஆனா அவரும் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்றீங்க. அதே நேரம் உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை அவரால் தான் சொல்ல முடியும் இல்லையா? அவரோட மரணம் அமைதியான மரணமா தெரியல. அதனால நான் அவரோட ஆன்மாவோட உன்னை பேச வைக்கிறேன். உன்னோட சந்தேகங்களை நீ அவர்கிட்டயே நேரடியா கேட்டுக்கலாம் என்றார். ஆன்மாவை வரவழைக்க போறீங்களா? அது உங்களால முடியுமா என்று சொல்ல, கண்டிப்பா முடியும். அவரோட ஆன்மா இது வரைக்கும் சாந்தி அடையலனா கண்டிப்பா என்னால் அவரை முன்னாடி கொண்டு வர முடியும் என்றார். அப்படின்னா நீங்க அவரை கூப்பிடுங்கய்யா என்றார் செம்பியன். அதுக்கு நீங்க ராத்திரி 12 மணி வரைக்கும் காத்திருக்கணும். அந்த நேரத்துல தான் ஆன்மாவை கூப்பிட முடியும் என்றார். சரிங்க சாமி, அப்படின்னா நாங்க 2 பேரும் ராத்திரி வரைக்கும் இங்கே காத்திருப்போம் என்றார். அதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. அவரோட ஆன்மா ரொம்ப கோவமா இருந்தா இங்க ஒரு உயிர் பலி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஆன்மாக்கள் அகால மரணம் அடைஞ்சிருந்தா கோவமா தான் இருக்கும். அது நம்ம முன்னாடி வரும்போது முதல்ல அதோட கோவத்தை தான் தீர்த்துக்க பார்க்கும். என்னால அந்த விஷயத்துல உத்தரவாதம் தர முடியாது என்றார். உடனே செம்பியன் ஜார்ஜை திரும்பி பார்த்து, குட்டா, நீ வீட்டுக்கு போ, நான் மட்டும் இங்கிருந்து வேலையை முடிச்சுட்டு நாளை காலையில வரேன் என்றார். ஆனால் குட்டன் தயங்கினான். சார், வேணாம் சார், நானும் உங்க கூடவே இருக்கனே, உங்களை தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போவேன் என்றார். இல்ல குட்டா, இது என்னோட பிரச்சனை. இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் தான் சமாளிக்கணும். இதுல அனாவசியமா உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் சொல்றது கேளு, உடனே இங்கிருந்து போயிடு என்று பிடிவாதமாக கூறினார். சரி சார், நான் போயிடுறேன். அட்லீஸ்ட் ராத்திரி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கனே என்றான். அதற்கு செம்பியன் சரி என்று சம்மதிக்க இருவரும் சகோதரர்கள் போல பேசிக்கொண்டிருந்தார்கள். வானம் மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பித்து விட்டது. அதை உணர்ந்த செம்பியன் அவனை வீட்டுக்கு செல்லும்படி வற்புறுத்த ஜார்ஜ் குட்டி அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு நள்ளிரவு நேரத்தில் பூஜை தொடங்கியது. மந்திரவாதி செம்பியனை அழைத்தார். பூஜைக்கு ரெடியா என்றார். சாமி, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். எது நடந்தாலும் பரவாயில்ல, இதுல என்னோட உயிரே போனாலும் கூட பரவாயில்ல, எனக்கு தீர்வு தெரிஞ்சே ஆகணும். நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்கய்யா என்றான். மந்திரவாதி முதலில் குங்குமத்தால் ஒரு பெரிய வட்டம் வரைந்தார். அதற்குள் புரொஃபசர் செம்பியனை அமர செய்தார். அதன் பிறகு அவருக்கு எதிரில் மற்றொரு வட்டத்தையும் வரைந்தார். அதன் பிறகு ஓம குண்டத்தில் தீ மூட்டி மந்திரங்களை உச்சரிக்க தயாரானார். அதற்கு முன் செம்பியனிடம், நான் இப்போ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் மந்திரம் சொல்றதை நிறுத்தவே மாட்டேன். கொஞ்ச நேரத்துல ஜார்ஜோட ஆன்மா உன் முன்னாடி வரும். அவரை பார்த்து பயப்படக்கூடாது. பயந்தா ஆன்மாக்களுக்கு பிடிக்காது. நீ அவர் முன்னாடி ரொம்ப தைரியமா இருக்கணும். உனக்கு என்னென்ன பேசணுமோ அவர்கிட்ட வெளிப்படையா பேசணும். பதில் தெரிஞ்சதும் நான் மறுபடியும் சில மந்திரங்களை சொல்லி அந்த ஆன்மாவை இங்கிருந்து அனுப்பி வச்சிருவேன். புரியுதா என்றார். புரியுது சாமி, நான் ரெடிதான் என்றார் செம்பியன். சில வினாடிகளில் பூஜை தொடங்கியது. மந்திரவாதி மந்திரங்களை சொல்ல சொல்ல அவர்களை சுற்றி சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. திடீரென குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. அது இருவர் மீதும் மோதியது. வாசலில் பல வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக பறப்பது போன்ற படபடப்பு சத்தம் வெகுவாக கேட்டது. செம்பியனுக்கு உள்ளுக்குள் பயமாக இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். அப்போது திடீரென கிச்சனில் பாத்திரம் விழுந்து உடையும் சத்தம் கேட்டது. ஆனால் மந்திரவாதி மந்திரம் சொல்வதை நிறுத்தவில்லை. அவர் தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். மேலும் சில வினாடிகளுக்கு பிறகு வீட்டுக்கு வெளியில் ஒரு சிறிய குழந்தை அழும் சத்தம் கேட்டது. செம்பியன் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திருக்க முயற்சித்த போது மந்திரவாதி தனது கையால் அவரை எழுந்திருக்க கூடாது என்று ஜாடை காண்பித்தார். அது வெறும் மாயைதான் என்று கண்களால் புரிய வைக்க முயற்சித்தார். செம்பியன் புரிந்து கொண்டு மீண்டும் அமர்ந்து விட்டார். அதன் பிறகு குழந்தையின் சத்தம்
ஓய்ந்து விட்டது. மேலும் சில வினாடிகள் கடந்தது. ஜன்னலில் தொங்கவிடப்பட்டிருந்த திரைசீலை வேகமாக காற்றில் பறக்க ஆரம்பித்தது. அது வேகமாக அசைந்து ஓமகுண்டத்தின் நெருப்பை அணைத்து விடுவது போல் இருந்தது. அதை கண்டு செம்பியன் நடுங்க ஆரம்பித்து விட்டார். ஆனாலும் மந்திரவாதி மந்திரம் சொல்வதை நிறுத்தவே இல்லை. இதையெல்லாம் பார்த்து செம்பியன் உள்ளுக்குள் பயந்து நடுங்கினார். அப்போது திடீரென வாசல் கதவு வேகமாக சாத்திக் கொண்டது. அதை கண்டவுடன் மந்திரவாதி மந்திரம் சொல்வதை நிறுத்திவிட்டார். வாங்க ப்ரொஃபசர் ஜார்ஜ், நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா என் முன்னாடி வா என்றார். அவர் அப்படி சொன்னவுடன் அந்த வீட்டின் மூலையில் இருந்த நாற்காலி வேகமாக சென்று சுவற்றில் மோதியது. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க? நாங்க உங்களை ஒன்னும் பண்ண மாட்டோம் என்றார் மந்திரவாதி. மீண்டும் சில பொருட்கள் கீழே விழுந்து உடைந்தது. வா, முன்னாடி வா, ஒழுங்கா வந்து இந்த வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துரு என்றார். வரமாட்டியா? உன்னை பார்க்க ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. தாட்சாயினி பத்தி ஏதோ பேசணுமா என்று சொல்ல அந்த இடத்தில் அதுவரை வீசிக்கொண்டிருந்த காற்று சட்டென ஓய்ந்து விட்டது. அறைக்குள் ஒரு மயான அமைதி நிலவியது. ப்ரொஃபசர் செம்பியனுக்கு எதிரில் வரையப்பட்டிருந்த வட்டத்தில் ஒரு உருவம் மெல்ல மெல்ல தோன்ற ஆரம்பித்தது. அதை கண்ட செம்பியனுக்கு இதயமே நின்று விடுவது போல இருந்தது. அப்போது மந்திரவாதி மீண்டும் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த உருவம் மெல்ல மெல்ல முழுமையடைந்தது. அங்கே ப்ரொஃபசர் ஜார்ஜின் ஆன்மாதான் அமர்ந்திருந்தது. மந்திரவாதி மந்திரத்தை உச்சரித்து கொண்டே கண்களால் ஜாடை காண்பித்தார். உடனே செம்பியன் பேசத் தொடங்கினார். ஹலோ சார், என் பேரு செம்பியன். நான் தமிழ்நாட்டில இருந்து வரேன். தாட்சாயினி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். தாட்சாயினி விஷயமா என்ன பேசணும் என்றார் ஜார்ஜ். முதல்ல நான் என்னோட பிரச்சனைகளை பத்தி சொல்லிடுறேன் என்று சொல்லி செம்பியன் தனது பிரச்சனைகளை முழுவதுமாக விவரித்தார். அதன் பிறகு, உங்க புக் ஃபுல்லா நான் படிச்சேன். உங்க ஒய்ஃப் தாட்சாயினிக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, அவங்க எப்படி பொழைச்சாங்க என்று கேட்க ஜார்ஜ் பதில் சொல்ல தொடங்கினார். தொடரும். எபிசோட் 168. மந்திரவாதியின் பூஜைக்கு பிறகு ப்ரொஃபசர் ஜார்ஜின் ஆன்மா வட்டத்திற்குள் வந்து அமர்ந்து கொண்டது. அவர் அமைதியாக தரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். மந்திரவாதி செம்பியனை பார்த்து கண்களால் ஜாடை காண்பிக்க செம்பியன் தனது சந்தேகங்களை கேட்க தொடங்கினார். ஹலோ மிஸ்டர் ஜார்ஜ், என் பேரு செம்பியன். நானும் ஒரு ப்ரொஃபஸர் தான். நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். உங்களோட புக்கை நான் படித்தேன். மனுஷனுக்கும் சூனியக்காரிக்கும் பிறந்த குழந்தை தாட்சாயினிங்கிற புத்தகத்தை படித்தேன். அதில் கடைசி 3 பக்கங்கள் கிழிஞ்சு போயிடுச்சு. அதில் என்ன எழுதியிருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் என்றார் செம்பியன். ஜார்ஜ் செம்பியனை கோபமாக முறைத்தார். அவர் ஆக்ரோஷமாக கர்ஜிக்க ஆரம்பித்தார். அதை உணர்ந்து கொண்ட மந்திரவாதி மந்திரங்களை வலிமையாக சொல்லத் தொடங்கினார். நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கடைசி அந்த 3 பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை நான் தொந்தரவு பண்றதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி இல்லை சார். உங்க வாழ்க்கையில வந்த தாட்சாயினி மாதிரியே என் வாழ்க்கையில சித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு நான் அப்பா மாதிரி. தாட்சாயினி மாதிரியே அவளும் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு வழி தெரியாம தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் என்றார் செம்பியன். என்கிட்ட இருந்து நீங்க என்ன உதவி எதிர்பார்க்கறீங்க? அந்த புத்தகத்தோட கடைசி 3 பக்கத்துல நீங்க என்ன எழுதியிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சித்ராவை காப்பாத்த உதவியா இருக்கும் என்றார் செம்பியன். நீ சொல்ற அந்த பொண்ணுக்கு நிஜமாவே என்ன பிரச்சனைன்னு முழுசா சொன்னாதானே என்னால் அதுக்கான தீர்வை சொல்ல முடியும் என்றார் ஜார்ஜ். செம்பியன் சித்ராவை பற்றிய அனைத்து விஷயங்களையும் ஜார்ஜிடம் கூறினார். மந்திரவாதியும் அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டே மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்தார். ஜார்ஜ் அவ்வப்போது கட்டுப்பாட்டை இழக்கும் போதெல்லாம் மந்திரவாதி தனது மந்திரத்தை மேலும் வலிமைப்படுத்தி அவரை கட்டுப்படுத்தி அமர செய்து கொண்டிருந்தார். சரி சொல்லுங்க, நான் இப்போ என்ன செய்யணும் என்றார் ஜார்ஜ். நீங்க தாட்சாயினிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து நானும் சித்ராவுக்கு அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு பார்ப்பேன் என்றார். ஜார்ஜ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். தாட்சாயினி இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையா
நீங்க எப்படி சார் இறந்து போனீங்க? உங்க 2 பேருக்கும் என்னாச்சு என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தார். ஜார்ஜ் தனது பதிலை சொல்லத் தொடங்கினார். காலேஜ்ல நடந்த கொலையில என் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாசமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி என்னை நிரபராதியா அறிவிச்சு விடுதலை பண்ணிட்டாங்க. நடக்கிற எல்லா கொலைக்கும் தாட்சாயினி தான் காரணம்னு நான் அவ மேல கோவமா இருந்தேன். அவளை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன். பயங்கரமான கோபத்தோட நான் வீட்டுக்கு திரும்பி போனேன். நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது அங்க நடந்த விஷயமே வேற. தாட்சாயினி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையில கட்டில்ல படுத்திருந்தா. முடியெல்லாம் நரைச்சு போச்சு, தோலெல்லாம் சுருங்கி வயசானவ மாதிரி ரொம்ப நலிவடைஞ்சு படுத்திருந்தா. அவளை பார்த்த உடனே என் நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு. அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. அவகிட்டயே நான் கேட்டேன். பௌர்ணமிக்குள்ள மனித ரத்தத்தை குடிச்சா அவ உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். அதனால நான் ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தினேன். அங்கிருந்து பிளட் எடுத்துட்டு வந்து பௌர்ணமிக்குள்ள அவளுக்கு கொடுத்தேன். கடைசி நேரத்துல அவ உயிர் பொழைச்சுக்கிட்டா. அவ மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிட்டா. அவ அழகாவும் இளமையாகவும் மாறிட்டா. ஆனா எங்க 2 பேரை பத்தியும் ஊருக்குள்ள நிறைய வதந்திகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அவங்க முன்னாடி எங்களால நிம்மதியா வாழ முடியாதுன்னு தோணுச்சு. அதனால நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். இது தாட்சாயினியோட அப்பா வாழ்ந்த ஊர் தான். இங்க அவருக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சு. நாங்க 2 பேரும் அந்த வீட்டுல தான் தங்கியிருந்தோம். ஆரம்பத்துல ஊர் மக்கள் எங்களை எதுவும் சொல்லல. ஆரம்பத்துல மக்கள் எல்லாரும் எங்க கூட சகஜமாவும் சந்தோஷமாவும் பழகுனாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் என்கிட்ட படிக்க வந்தாங்க. எங்க கூட ரொம்ப அன்பா பழக ஆரம்பிச்சாங்க. ஆனா காலப்போக்குல அந்த நிலைமையும் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கு. அங்க சூனியக்காரிகள் சுத்தி திரிவாங்கன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால ராத்திரி நேரத்துல அங்க யாருமே போக மாட்டாங்க. அங்க நடக்கிற கொலைகள் எல்லாத்துக்கும் சூனியக்காரிகள் தான் காரணம்னு மக்கள் எல்லாரும் நம்பினாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒரு அமாவாசை ராத்திரியில நான் சீக்கிரமா வீட்டுக்கு வர்றதுக்காக காட்டுப்பாதை வழியா வந்துட்டு இருந்தேன். அப்ப காட்டுக்குள்ள நான் தாட்சாயினிய பார்த்தேன். அந்த நேரத்துல அவ அங்க என்ன பண்றான்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சு. அதுக்கப்புறம்தான் இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிச்சேன். தாட்சாயினி எங்க பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் கூட தான் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் ஒன்னா கை கோத்துட்டு ரொம்ப நெருக்கமா போறத பார்த்ததும் நான் அந்த இடத்துலயே சுக்குநூறா உடைஞ்சு போயிட்டேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அவ மேல கோவப்பட்டு இனி அவ வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அங்கிருந்து கோவமா வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆனா நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது தாட்சாயினி அங்கதான் இருந்தா. அவளை வீட்டுல பார்த்ததும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவ எப்படி என்னை விட சீக்கிரமா வீட்டுக்கு வந்தான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அவ ஒரு சூனியக்காரிங்கிறதுனால இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப சுலபமான விஷயம்னு நான் நினைச்சேன். அவளை சாகடிக்கலான்னு நெருங்கும் போதுதான் தாட்சாயினி எனக்கு இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்தா. ஆனா அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அதை கேட்டதுக்கு அப்புறம் எந்த கணவனா இருந்தாலும் மனசை மாத்திக்கத்தானே செய்வான். அவ கர்ப்பமா இருக்கிறதா என்கிட்ட சொன்னான். அதை கேட்ட உடனே எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே புரியல. ஆனா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால அவளை ஒன்றும் பண்ண முடியல. மறுநாள் காலையில ஆட்டோ டிரைவர் காட்டுக்குள்ள இறந்து கிடக்கிறதா ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போல இருந்து என்னால தாட்சினியோட நெருங்கி பழக முடியல. எங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டு போச்சு. இந்த கொலைகளுக்கு பின்னாடி தாட்சாயினி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அவளை தீவிரமா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் ராத்திரியில நான் அவ கூட தான் இருந்தேன். ஆனாலும் கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருந்துச்சு. குறிப்பா எங்க கூட நெருங்கி பழகிறவங்க தான் ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிச்சாங்க. எனக்கு தாட்சாயினி மேல இருந்த சந்தேகம் நீங்கிடுச்சு. ஆனா ஊர் மக்களுக்கு மெல்ல மெல்ல அவ மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாரும் எங்க 2 பேரையும் ஊரை விட்டு போக சொல்லி கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நாங்க 2 பேருமே இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். தொடரும். எபிசோட் 169. ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி தாட்சாயினிக்கு கொடுக்கற மாத்திரையோட சேர்த்து மயக்க மருந்தையும் கொடுத்துட்டேன். அவ மயங்கினதுக்கு அப்புறம் அவளை கட்டிலோட கட்டி போட்டுட்டு நான் மட்டும் தனியா காட்டுக்குள்ள போனேன். அங்க போகும்போது தாட்சாயினி வேற ட்ரெஸ்ல நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே
நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள நிறைய பேர்கிட்ட நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைச்சது. ஒரு வயசான தாத்தா அந்த விஷயத்தை எனக்கு சொன்னாரு. அதாவது தாட்சாயினி பிறக்கும்போது ரெட்டை குழந்தையா தான் பிறந்திருக்கா. ஆண் குழந்தை பிறக்காம பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு ஆரம்பத்துல நம்பூதிரிக்கு வருத்தமா இருந்தாலும் அந்த பெண் குழந்தைய வச்சு பொக்கிஷத்தை எப்படியாவது அடையணும்னு நினைச்சாரு. ஒரு குழந்தை மனுஷனா இருக்கிற சூனியக்காரியாவும் இன்னொரு குழந்தை சூனியக்காரியா இருக்கிற மனுஷனாவும் பிறந்திருந்தாங்க. இதுல நம்பூதிரி சூனியக்கார குழந்தைய தன்னோட தூக்கிக்கிட்டு பின்பக்கத்து கதவு வழியா காட்டுக்குள்ள ஓடிட்டாரு. அவன் காட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணை வளர்த்தான். அவன் சூனியக்காரியா இருந்தாலும் அவளுக்கு ஒரு மனுஷனை வேட்டையாடுற அளவுக்கு சக்திகள் இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா தாட்சாயினிக்கு சூனியக்காரியோட சக்தி இருந்தாலும் அவளுக்கு மனிதர்களோட நல்ல மனசு இருந்துச்சு. அவ மனிதனா வாழதான் ஆசைப்பட்டா. ஆனா தாட்சானியாவோட சகோதரி சூனியக்காரியா வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளுக்கு மனிதர்களுக்கு இருக்கிற சாதாரண பவர் தான் இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் பார்க்கறதுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒருத்தர் மனுஷனா இருப்பாங்க, ஆனா சூனியக்காரியோட குணம் இருக்கும். இன்னொருத்தர் சூனியக்காரியா இருப்பாங்க, ஆனா மனுஷனோட குணம் இருக்கும். அதுதான் தாட்சாயினி. காட்டுக்குள்ள தூக்கிட்டு போன நம்பூதிரி போக போக தான் குழந்தைய மாத்தி தூக்கிட்டு வந்துட்டோன்னு உணர ஆரம்பிச்சாரு. அவளை வச்சு எப்படியாவது கோவிலுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவளுக்கு போதிய அளவு சூனியக்காரியோட சக்தி இல்லை. அந்த நம்பூதிரி சொல்லிதான் அவளுக்கு தான் ஒரு இரட்டை குழந்தைனும் இன்னொரு குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. அவ தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஒரு மந்திர ஆந்தை மூலமா தாட்சாயினி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினான். அந்த ஆந்தை தாட்சாயினிய கண்டுபிடிக்கும் போதுதான் கரெக்டா தாட்சாயினிக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்தது. தாட்சாயினியோட சகோதரிக்கு முதல் பலியே அவளோட அப்பா தான். அவ அப்பா நம்பூதிரியவே வேட்டையாடி கொன்னுட்டா. அதுக்கப்புறம் அங்க அவளுக்குன்னு யாருமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால அவ தாட்சாயினி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டா. அவளுக்கும் தாட்சாயினிக்கும் ஒரே உருவம் இருந்ததுனால அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. தாட்சாயினி யாரோடலாம் நெருக்கமா பழகுறாளோ அவங்களெல்லாம் தன்னோட உருவ ஒத்துமையை பயன்படுத்தி தனியா கூட்டிட்டு போய் அவங்கள நிதானமா வேட்டையாட ஆரம்பிச்சிட்டா. ஆனா எல்லா பழியும் தாட்சாயினி மேலையும் என் மேலையும் தான் வந்து விழுந்துச்சு. நாங்க பாண்டிச்சேரியை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவ எங்களை விடல. அவளும் எங்களை ஃபாலோ பண்ணி இந்த கிராமத்துக்கே வந்துட்டா. இங்க வந்தும் அவ சும்மா இருக்கல. இங்கேயும் எங்க கூட நெருக்கமா பழகுறவங்கள சுலபமா ஏமாத்தி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டா. இந்த உண்மை எனக்கு தெரிய வரும்போதுதான் திடீர்னு ஒரு நாள் தாட்சாயினி காணாம போயிட்டா. அவ எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியல. அவளை தேடி நான் காட்டுக்குள்ள சுத்தி திரிஞ்சேன். 2 நாள் ஆகியும் அவ எனக்கு கிடைக்கல. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ள தேடும்போது தாட்சாயினி ஒரு இடத்துல சோகமா உட்கார்ந்திருந்தா. எனக்கு அவளை பார்த்த உடனேயே கொஞ்சம் நிம்மதி வந்துருச்சு. நான் அவளை சமாதானப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் அவளை காட்டுக்குள்ள இருந்து கூட்டிட்டு வரும்போது ஊர் மக்கள் பார்த்துட்டாங்க. எங்க 2 பேரையும் வீட்டோட வச்சு எரிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் எங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நானும் தாட்சாயினியும் வீட்டுக்குள்ள இருந்தோம். அப்ப தாட்சாயினி என்னை நெருங்கி நெருங்கி வர ஆரம்பிச்சா. எனக்கு ஏதோ ஒண்ணு நெருடலா இருந்துச்சு. நான் அவளை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா அவ என் பேச்ச கேட்கல. அப்போதான் எனக்கு அது தாட்சாயினி இல்லைன்னு சந்தேகமா இருந்துச்சு. நான் அவளை சாமிக்கு முன்னாடி கூட்டிட்டு போக முயற்சி பண்ணும்போதுதான் அவ தன்னோட சுயரூபத்துக்கு வந்தா. ஆமா, நான் தாட்சாயினியோட அக்கா தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே உனக்கு என்னோட தான் வாழ்க்கை. நீ என்னோட தான் இனிமே வாழ்ந்தாகணும். இதுக்கு நீ சம்மதிக்கலனா உன்னோட மனைவி உயிரோட இருக்க மாட்டா. அவ வயித்துல வளர்ற குழந்தையும் உயிரோட இருக்காதுன்னு சொல்லி என்னை மிரட்டுனா. அப்போதான் ஊர் மக்கள் எங்க வீட்டை நோக்கி நடந்து வர சத்தம் எனக்கு காதுல விழுந்துச்சு. நான் தந்திரமா ஒரு ஐடியா பண்ணேன். அவளால தாட்சாயினிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால நான் அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல அவளுக்கு எதுவும் புரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல வீடே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அவ என்கிட்ட இருந்து அவளை விடுவிச்சுக்க எவ்வளவோ போராடினா. ஆனா நான் அவளை விடவே இல்லை. நாங்க 2 பேருமே அந்த தீயில பத்தி எரிய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அவ எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. பாண்டிச்சேரிக்கு போன அவ எங்க வீட்டுக்கு போய் அங்கேயே அப்படியே செத்து போயிட்டா. மக்கள் அவளோட ஆன்மாவை அந்த வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. நான் இங்கேயே இறந்து போயிட்டேன் என்று சொல்லி முடித்தார். உங்க கதையை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்படின்னா பௌர்ணமிக்குள்ள சித்ராவுக்கும் ரத்தம் கொடுத்தா அவ பொழைச்சிக்குவா இல்லையா என்றார் செம்பியன்.
இல்ல, சித்ராவுக்கு வந்திருக்கிற பிரச்சனையும் தாட்சாயினியோட பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. சித்ராவுக்கு அவளோட வாழ்நாள் பறிப்போயிடுச்சு. அவளோட வாழ்நாள் நீடிக்கணும்னா அதுக்கு வேற வழி இருக்கும். நான் சாதாரண மனுஷனோட ஆன்மா. எனக்கு சூனியக்காரிகளோட பிரச்சனைக்கான தீர்வு பத்தி எதுவும் தெரியாது. சித்ரா ஒரு சூனியக்காரிங்கிறதுனால இன்னொரு சூனியக்காரியோட ஆன்மாவால தான் சித்ராவோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நம்ம 2 பேரோட பிரச்சனைக்கும் ஒருத்தர்கிட்ட தான் தீர்வு இருக்கு. நீங்க பாண்டிச்சேரி வீட்டுக்கு போங்க. அங்க தாட்சாயினி அக்காவோட ஆன்மா சுத்திட்டு இருக்கும். அவ கூட பேசி சித்ரா பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிங்க. அதோட தாட்சாயினியை அவ எங்க கொண்டு போய் வச்சிருக்கானோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவ உயிரோடு இல்லையா இருக்காளான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க பாண்டிச்சேரிக்கு போறதுக்கு முன்னால நான் உங்களை எச்சரிக்கை பண்றேன். ஒரு மனுஷனோட ஆன்மா கிட்ட நீங்க பேசுறதுக்கும் சூனியக்காரியோட ஆன்மா கிட்ட நீங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். மந்திரவாதி மேலும் சில மந்திரங்களை உச்சரித்து பூஜையை முடித்து கொண்டார். தொடரும். எபிசோட் 170. ப்ரொஃபசர் ஜார்ஜின் ஆன்மா அனைத்து விவரங்களையும் சொல்லி முடித்த பிறகு அங்கிருந்து மறைந்து விட்டது. மந்திரவாதி மேலும் சில மந்திரங்களை உச்சரித்து பூஜையை முடித்து கொண்டார். அதன் பிறகு செம்பியன் மீண்டும் குட்டனின் வீட்டுக்கு திரும்பி வந்தார். செம்பியனை கண்டவுடன் குட்டன் வேகமாக ஓடி வந்து அவரை கட்டி தழுவிக்கொண்டார். வா சாரே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதா சாரே என்றான். நான் அடுத்தபடியா உடனே பாண்டிச்சேரிக்கு போயாகணும். இந்த நேரத்துல பஸ் கிடைக்குமா என்றார். இல்ல சாரே, இந்த நேரத்துல இந்த ஊருக்கு எந்த பஸ்ஸும் வராது சாரே. காலையில 5 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு, நீ அதுல கிளம்பி போகலாம் என்று சொல்ல இரவு மிச்சமிருந்த நேரங்களை அவர் குட்டனோடு கழித்தார். விடிந்ததும் அவர் மீண்டும் புறப்பட்டார். இருவரும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து விட்டார்கள். அப்போது செம்பியன் அவனிடம், யாருமே உதவிக்கு இல்லாத சூழ்நிலையில பாச கூட தெரியாம தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு நண்பனுக்கு நண்பனாகவும் சகோதரனுக்கு சகோதரனாகவும் நீ எனக்கு கிடைச்ச. என் கூடவே இருந்து எனக்கு எல்லா உதவியும் பண்ண. ரொம்ப ரொம்ப ஒத்தாசையா இருந்த. இந்த நன்றிய காலம் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் என்று நிகழ்வோடு கூறினார் செம்பியன். ஏன்னா சாரே, கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம யாரோ ஒரு பொண்ணுக்காக உன்னோட உயிரைய பணைய வச்சு இங்க வந்திருக்கியே. உனக்கு முன்னாடி நான்லாம் ஏமாத்திரம் சாரு. எனக்கு போய் அசிங்கமா நன்றி கின்றின்னு பிரிச்சு பேசிட்டு பாத்தியா என்று செல்லமாக கோவித்து கொள்ள செம்பியன் அவனை சமாதானப்படுத்தினார். அதற்குள் பஸ் வந்து விட்டது. பிரிய மனமில்லாமல் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். குட்டனும் அதே மனநிலையில்தான் இருந்தான். செம்பியன் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்ந்தார். பாண்டிச்சேரியில் சில சாமியார்களை சந்தித்து தனது பிரச்சனையை எடுத்து கூறினார். அவர்கள் செம்பியனுக்கு உதவ தயாராக இருந்தனர். 11 சாமியார்கள் செம்பியனோடு புறப்பட்டு பூட்டியிருந்த ஜார்ஜ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களோடு ஒரு சிறுமியும் வந்திருந்தாள். அவள் மிகவும் மோசமான உடல்நிலையில் இருந்தாள். அவளால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அந்த வீடு பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. இருளடைந்து தூசி படிந்து காணப்பட்டது. வெளியில் கேட்டில் பூட்டு தொங்கிக் கொண்டிருக்க அதன் அருகில் சில தாயத்துகள் கட்டப்பட்டிருந்தது. சாமியார்கள் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே தாயத்துகளை அகற்றிவிட்டு பூட்டை உடைத்து கேட்டை திறந்தார்கள். அப்போது மாலை 6 மணி ஆகியிருந்தது. 6 சாமியார்கள் வெளியில் நின்று கொண்டிருக்க மீதி 5 சாமியார்கள் மட்டும் செம்பியனையும் அந்த சிறுமியையும் அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றனர். ஊர் மக்கள் அனைவரும் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள். அந்த வீட்டிற்குள் மங்கலான வெளிச்சம் மட்டுமே இருந்தது. வெகு நாட்களாக புழக்கத்தில் இல்லாத வீடு என்பதால் ஆங்காங்கே சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு தரையெங்கும் தூசு நிறைந்து காணப்பட்டது. ப்ரொஃபசர் செம்பியனும் அவரோடு வந்த 5 சாமியார்களும் ஆளின் நடுவே ஒரு இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் மீது பெரிய வட்டத்தினை வரைந்தார்கள். அதற்கு நடுவில் மஞ்சள் நிற சிறிய முக்கோணத்தை வரைந்து வைத்தார்கள். அந்த சிறுமியை அந்த முக்கோணத்திற்குள் அமர வைத்து விட்டார்கள். ஆளின் ஒவ்வொரு மூலையிலும் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தார்கள். முக்கோணத்திற்குள்ளும் மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி வைத்து விட்டார்கள். பூஜைக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். வெளிச்சம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே இருந்தது. மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் மட்டுமே கூடத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் வெளியில் இருந்த அந்த வீட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அனைவரும் ஒருவித பீதியோடுதான் அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். சாமியார்கள் 5 பேரும் பூஜைக்கு தேவையான பொருட்களை அருகில் வைத்துக்கொண்டு வட்டத்திற்குள் சற்று தள்ளி தள்ளி ஆங்காங்கே அமர்ந்து கொண்டார்கள். செம்பியனும் வட்டத்திற்குள் அமர்ந்து கொண்டார். ஒரு சாமியார் அந்த சிறுமியை மஞ்சள் நிற முக்கோணத்திற்குள் அமர வைத்திருந்தார். அவள் தொய்வாக அதில் அமர்ந்திருந்தாள். அவள் தலை தொங்கியபடி கண்களை மூடியிருந்தாள். அப்போது மணி 7 ஆகியிருந்தது. மந்திரவாதிகள் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போது திடீரென கூடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்திகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் சட்டென அணைந்து விட்டது. அது செம்பியன் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவருக்கு மிகவும் பீதியாக இருந்தது. வீடெங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. யாரும் யாருடைய கண்ணுக்கும் தெரியவில்லை. ஆனால் சாமியார்கள் மந்திரங்களை நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் சத்தம் மட்டுமே அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தி கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தத்தை தொடர்ந்து ஒரு சாமியாரின் குரல் மட்டும் நின்றுவிட்டது. மீதி இருந்த சாமியார்கள் சட்டென ஒரு கணம் தடுமாறிவிட்டு மீண்டும் தங்களது மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். யாரும் பயப்படாதீங்க, தொடர்ந்து மந்திரம் சொல்லிட்டே இருங்க, அவ வந்துட்டா, பயப்படாதீங்க என்று முக்கியமான சாமியார் சொல்ல அனைவரும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சில வினாடிகளுக்கு பிறகு இன்னொரு சாமியாரின் சத்தமும் நின்றுவிட்டது. நேரம் செல்ல செல்ல ஒவ்வொருவரின் சத்தமும் குறைந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரே ஒரு சாமியாரின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. இறுதியாக 5வது சாமியாரின் ஓசையும் அடங்கிவிட்டது. செம்பியனுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவர் தன் கையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைத்தார். அப்போது அந்த வெளிச்சத்தில் திடீரென அவருக்கு எதிரில் ஒரு உருவம் தோன்றியவுடன் பதட்டத்தில் அவர் தீக்குச்சியை தூக்கி எறிந்து விட்டார். பயந்து நடுங்க ஆரம்பித்தார். மீண்டும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தீக்குச்சியை கொளுத்தி தனக்கு அருகில் இருந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினார். அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். அங்கே தன்னை சுற்றி யாருமே இருக்கவில்லை. அந்த வீடு நிசப்தமாக இருந்தது. அங்கிருந்து வெளியில் செல்லும் வழியும் அவருக்கு தெரியவில்லை. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை துணையாக கொண்டு அவர் வாசலுக்கு செல்லும் கதவை தேடி அலைந்தார். அப்போது ஒரு இடத்தில் ஒரு கதவு ஒன்று இருப்பதை கவனித்தார். அதை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தபோது அங்கே ஒரு அறையில் சாமியார் மயங்கி கிடப்பதை பார்த்தார். அதை கண்டவுடன் பயந்து நடுங்கியபடி விரைவாக அங்கிருந்து வெளியேறி மீண்டும் ஆளுக்கே வந்து விட்டார். பொறுமையாக அடிமேல் அடி வைத்து நடந்து கொண்டிருந்தார். தனது காலடியின் சத்தம் தனக்கே கேட்கும் அளவிற்கு அந்த வீடு மிகவும் நிசப்தமாக இருந்தது. மூச்சு விடும் சத்தம் கூட தெளிவாக கேட்டது. செம்பியனுக்கு இதய துடிப்பை நின்று விடுவது போல் இருந்தது. பயத்தில் வியர்த்து கொட்டியது. இன்றோடு தன்னுடைய வாழ்நாள் முடிந்துவிட்டது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். அப்போது திடீரென ஒரு பக்கத்திலிருந்து வெளிச்சம் தெரிந்தது. திரும்பி பார்த்தபோது வாசல் கதவை திறந்து கொண்டு மேலும் சில சாமியார்கள் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே உள்ளே வந்தார்கள். வீடு முழுவதும் ஏதோ ஒரு தீர்த்தத்தை தெளித்து கொண்டே இருந்தார்கள். அதில் ஒருவர் அணைந்திருந்த அனைத்து மெழுகுவர்த்தியையும் மீண்டும் ஏற்றினார். மீண்டும் கூடத்தில் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. சாமியார்கள் ஆங்காங்கே மயங்கி கிடந்தார்கள். தீர்த்தத்தை தெளித்தவுடன் அவர்களும் மயக்கத்திலிருந்து கண் விழித்து கொண்டார்கள். அவர்களும் எழுந்து நின்று மீண்டும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அறையில் மயங்கி கிடந்த சாமியாரும் மயக்கத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் அவர்களோடு இணைந்து கொண்டார். 11 சாமியார்களும் ஒருவரோடு ஒருவர் கைகளை கோர்த்து கொண்டு வட்டமாக அமர்ந்து கொண்டார்கள். அவர்களோடு செம்பியனும் இணைந்து கொண்டார். அப்போது முக்கோணத்திற்குள் அந்த சிறுமி இருக்கவில்லை. அவள் எங்கே சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். சில வினாடிகளுக்கு பிறகு மேலே இருந்து அந்த சிறுமி அந்தரத்திலிருந்து முக்கோணத்திற்கு நடுவில் வந்து இறங்கினாள். அவள் தனது உடலை வில்லாக வளைத்து வினோதமாக நடந்து கொண்டாள். தொடரும்.